நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூரில் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 934வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த நவராத்திரி பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது, பிரமாணங்களும் இருக்குது. அது நிறைய பேர் தெரியாது. இன்னைக்கு காலையில் என்னுடைய நண்பரான கிருஷ்ணகுமார் சின்ன வயசுலேயே ரொம்ப நிறைய ஞானம் உள்ள பையன். நான் பெங்களூரில் ஃபோன் பண்ணான், எனக்கு அம்மா பேச முடியல உங்கள்கிட்ட, ரொம்ப பிஸியாக இருக்கேன் நான்னா. சரி ஸ்டூடெண்ட், எனக்கு டாபிக் ஆஃப் தி டே நல்ல நவராத்திரிக்கு ரிலேட்டடாக சொல்லுவேன். சரி கேவ் மீ அ டாப்பிக்கு, அதை வச்சு தான் பேச போகிறேன் இப்போ நான். அதாவது நவராத்திரி இப்போ பண்ணுறோம். 6 நவராத்திரி, ஒரு ருதுன்றது 2 மாதம். ஸோ 6 ருதுக்கள் இருக்குது, 6 நவராத்திரியே சொல்லியிருக்கு. இப்போ லேட்டராக இட் ரெடியூஸ் டு 4 நவராத்திரி. என்னது, இப்போ சாரதா நவராத்திரி இப்போ ப்ரெசன்ட்லி ரன்னிங். அடுத்து லலிதா நவராத்திரி பங்குனி மாதம் வருது. வசந்த நவராத்திரி வருவது. சாரதா அது வசந்த நவராத்திரி, லலிதைக்கு மட்டும் உண்டானது. அடுத்து 3வது மாதங்கி நவராத்திரி. அது டிபெண்ட்ஸ். இப்போ தை மாதம் பண்ணுறது, நாங்களாம் தை மாதம் தான் எங்கள் ஊர் பண்ணுவோம். அதை தை அமாவாசைக்கு அப்புறம் நம்ம பண்ணுறது மாதங்கி. சரி, மாசியிலே பண்ண ஆரம்பிச்சுடுவா. அடுத்து இது ஆஷாட மாதம். அந்த என்ன செய்கிறாவா, ஆஷாட நவராத்திரின்னு சொல்லிட்டு ஆனி மாதத்துலேயே ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா சாந்திரமானம் இதில் கூட விளக்கு கடையில் கூட முன்னாடி என்ன மடத்துலலாம் அப்படி பண்ணுறதுனாலே பண்ணுறா. பட் எங்கள் கோவிலில் ஆடி மாதம் அமாவாசைக்கு அடுத்த 9 நாள் தான். ஏன்னா பேரே ஆஷாட நவராத்திரினால நாங்கள் அப்போ தான் பண்ணுவோம். அது சரி. இந்த 4 நவராத்திரி, இந்த 4 நவராத்திரி பண்ண முடியாத வேற சிவ. எல்லாருக்கும் பொருள் வசதி இருக்கணும், பண வசதி இருக்கணும், மனசு இருக்கணும், உடம்பு செயல்படணும், அதுக்கு 10 பேரோட ஒத்துழைப்பு தேவை. இதெல்லாம் இருக்குது. இந்த விளக்கு கடை ராஜலட்சுமியை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓடுறா அவள், பாவம், தூங்கத்து தான் அதுக்கு போகிறான்றா. அவள் ஒன்றுத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ கமெண்ட்ஸ்ன்றது கிரிட்டிக்ஸ் ஆல்வேஸ் பி தேர் இந்த வேர்ல்டு. பட்டு அப்போ முனைப்பாக இருந்துட்டு எல்லா இடத்துக்கும் போய் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம ஒன்று சொல்லுவோம், எதிராளி ஒன்று சொல்லுவாள். நம்ம ஒரு டேட் கேட்டால் அவள் வேறு டேட் சொல்லுவாள். அது ஒன்று சிங்கிள் 100% ஷீ இஸ் டூயிங் சம் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர் தேர் ஃபார் ஹர். வித் ஆல் தட் அவள் பண்ணுறது ரொம்ப செயற்கரிய செயல் சொல்லுவேன். அந்த பெண்மணிக்கு நல்ல நீண்ட ஆயுஷும் நல்ல ஆரோக்கியத்தையும் அம்பாள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு செய்கிறாத, அதுதான் பெரிய ஆச்சரியமான செயல். இது ஆற்றுல இருக்கவாள் பண்ண மாட்டேன்றாள். இப்போல்லாம் எங்கள் ஆற்றுல பழக்கமே கிடையாது. முன்னாடி பண்ணியிருந்தோம், இப்போ பண்ணுறதுக்கு குழு படி வைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. அதனால் அலமாரியிலேயே 2-3 பொம்மையை வச்சுடுறான்றா. நிறைய விஷயங்கள் இருக்குது நவராத்திரி சொல்லும்போது. சரி, இந்த மாதிரி பண்ண முடியாதவா, இந்த 4 தேவதைக்கு பண்ண முடியாதவான்னு செய்கிற துர்காலட்சுமி சேர்க்கு 3 நாளாக பிரித்து முதல் 3 நாள் துர்கை, அப்புறம் லக்ஷ்மி, அப்புறம் சரஸ்வதியாக பண்ணிடுறோம். நம்ம சாரதா நவராத்திரி தான் அந்த ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் இதுக்கு மேம்பட்ட சில கிளாசிஃபிகேஷன் இருக்குது. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ டுடே. அதாவது நல்லா கேட்டுங்க. இது காளிகா புராணத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம், அதாவது காளிகா மந்திரம்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த காளிகா புராணத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நிறைய சொல்லியிருக்கா. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 விதமாக இந்த நவராத்திரியை பிரிக்கலான் இருக்கு. நான் சொல்கிறது அகெயின் ரிப்பீட், காளிகா அதில் தான் சொல்லியிருக்குது, வேறு இதில் சொல்லப்படல. அதாவது இந்த கிரமங்கள் 3 கிரமமாக பிரிக்கிறா. உக்கர சண்டா கிரமம் ஒன்று. உக்கர சண்டா கிரமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மாலைய பட்சத்தில் நவமி வருது இல்லையா, மாலைய பட்சத்தில் நவமியில் ஆரம்பித்து பண்ணி 15 நாளில் முடிக்கிறது. ஸோ அது ஒரு வகை. நவமியில் மாலைய பட்சத்தில் நவமியில் ஆரம்பித்து இந்த தசமியில் முடிச்சிடுவோம். ஸோ
இது ஒரு 9 நாள். அது அது வந்து நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, அது 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 ஒரு 5 நாள். 15 நாள் வந்துடும் கணக்கு. அது ஒரு கிரமம். அப்போ வந்து உக்கிரசண்டா கிரமம் பேர். காளிகா புராணத்தை சொல்லியிருக்குது. அடுத்ததாக பத்ரகாளி கிரமம் ஒரு கிரமம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம இப்போ வந்து இந்த ஆஷ்வீஜ பாத்தியாமின்னு சொல்லியிருக்கு. அதாவது இப்போ நம்ம பண்ணுறோமே, அதான் மாலை அமாவாசைக்கு அப்புறமா அடுத்து வர அந்த 9 நாட்கள் 10 நாட்கள் வட்ட வரைக்கும் மேபி அது வந்து என்ன சொன்னால் பத்ரகாளி கிரமம் பேர். முதல்ல பார்த்தது உக்கிரசண்டா கிரமம். இது வந்து பத்ரகாளி கிரமம். அதுதான் நம்ம பண்ணுறோம். இப்போ 3வது வகை. இப்போ டைம் இருக்குது. நிறைய பேர் வந்து நான் ஊரில் இல்லை மாமா, எனக்கு உடம்பு முடியவே இல்லை, இப்போ தான் முடிஞ்சதுனால என்ன செய்கிறது, நவராத்திரி பூஜை பண்ணோன்னு சொல்லி போய் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி. அவளுக்கு உண்டான பதில் இப்போ சொல்கிறேன் நான். அதாவது காத்தியாயினி கிரமம் இருக்குது. முதல்ல சொல்கிறது உத்தமம். 15 நாள் பண்ணுறது உத்தமம். இது மத்தியமம். இது பத்ரகாளி கிரமம் மத்தியமம். இது வந்து வேறு வெளியே இல்லைன்னா என்ன செய்கிறதுனா, இந்த காத்தியாயினி கிரமத்தில் இப்போ இனிமே வரக்கூடிய இதுக்கு என்ன 4வது நாள் ஆகிடுது இல்லையா, சதுர்த்தி ஆகிடுது. பிரதமை, தித்தியை, திருத்தியை, சதுர்த்தி, இது 4வது நாள். சப்தமியில் ஆரம்பிக்கணும். சப்தமி, அஷ்டமி, நவமி, இந்த 3 நாள் பண்ணிட்டா போதும்னு சொல்லியிருக்கு. அது எதுவுமே பண்ண முடியாதவா திஸ் இஸ் அ லாஸ்ட் ரிசார்ட், வேறு வெளியே இல்லை, என்ன பண்ணுறான், இந்த 3 நாள் பண்ணிடலான்னு சொல்லியிருக்கு. திஸ் ப்ரொசீஜர் இஸ் கால்ட் அஸ் காத்தியாயினி கிரமம் பேர். அகெயின் ரீகேப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உக்கிரசண்டா கிரமம், அடுத்து வந்து பத்ரகாளி கிரமம், இப்போ நம்ம பண்ணுறது 9 நாள் பண்ணுறது, 10 நாள் பண்ணுறது. அடுத்தது இந்த 3 நாள், அது சப்தமி, அஷ்டமி, நவமி பண்ணுறது வந்து காத்தியாயினி கிரமம் பேர். ஏன்னா மகிஷாசுரன் வந்து 3 தடவை திருப்பி பிறக்கிறான். நல்ல கடுங்க, இதுவும் தெரியாது நிறைய பேருக்கு. இந்த 3 தடவை பிறக்கும்போது அந்த அந்த அசுரனை வதைக்கிறதுக்கு அம்பாள் வந்து 3 விதமான அவதாரங்கள் எடுக்கிறான்னு சொல்லியிருக்கு. அதான் உக்கிரசண்டா, பத்ரகாளி, காத்தியாயினி. காத்தியாயினி எப்போ பிறக்கிறா, காத்தியாயினி மகரிஷிக்கு பொண்ணா பிறந்து அவள் வந்து அந்த அசுரனை வதைக்கிறான்னு வருது. இது வந்து காளிகா புராணத்தை ரொம்ப டீட்டெயிலாக போனால் தான் நம்ம புரியும். அதெல்லாம் ஜென்ரலாக மேம்போக்காக பார்க்குறவளுக்கு இது தெரியாது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ டியூரிங் த நவராத்திரி. இந்த தெரிஞ்சுக்கணும், இந்த சனாதன தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம தர்மத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு நமக்கே தெரியலன்னா யாருக்கு தெரியப்படுறது இல்லையே. ஸோ ஆகையினால் இந்த லாஸ்ட் ரிசார்ட் வந்து என்ன, இந்த 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி அது பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் பண்ண முடியாதவா தே கேன் சூஸ் 3 days. துர்காலட்சுமி சரஸ்வதி ஒரு நாள் வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து கம்மிங் டு இந்த திரிபுரா ரகசியம், இந்த மகாத்மிய காண்டம். இது வந்து நான் இதில் வாங்கினேன், கைலாஷ் ஆசிரமம், பெங்களூர், ராஜராஜ கோவிலில் வாங்கியிருந்தது. நிறைய சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் தான் இருக்குது, தமிழ் கிடையாது. இல்லை இதில் இந்த அழகாக படங்கள்லாம் போட்டிருப்பேன். டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இங்கிலீஷ் ஃபார் திஸ்ஸிங். இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தங்கள் இங்கிலீஷ்லேயே போட்டிருக்கேன், விச் வில் பி யூஸ்ஃபுல். நிறைய பேர் தமிழ் தெரியலையே மாமா, நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்கன்ற. நம்ம வந்து இந்த மதர் டங்கில் பேசினால ஃப்ளோ வரும் எனக்கு. இங்கிலீஷில் பேசலாம் தான், நத்திங் ராங் இன் தட். பட் அதுக்கு தனியாக ஒரு இது எடுத்துக்க வேண்டியதுதான். நான் இப்போ இதில் படங்கள்லாம் பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கா. இது வந்து துர்கா, திரிபுரா ரகசிய நூலில் துர்காம்பிகை இப்படி வரா. அப்புறம் மகிஷாசுரனை வதைக்கிறதுக்கு வரா. கலர் படம். அடுத்தது இதில் பத்திரகாளி வேறு காமிச்சிருக்கா. நிறைய பேர் காளினாலே பயந்துடுறா.
காளி வந்து காருண்யஸ்வரூபி, குழந்தையாட்டவா, கூப்பிட்டாலும் ஓடி வந்துடுவோம். இங்கே பெஸ்மாம்பலத்தில் காளிபாரின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த வந்து இந்த ராமகிருஷ்ணா மடத்தினுடைய இது கல்கட்டாவில் இருக்கு இல்லையா, அந்த அந்த நார்த் இண்டியன்ஸ் தான் அந்த பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. இந்த கிரமம் காளி கிரமம் தெரிஞ்சுக்கணும். பூஜை பண்ண சாதாரணம் இல்லை. ஒரு பூஜை பண்ணால் அந்த கிரம பிரகாரம் பண்ணோம். அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அவளுக்கு. சும்மா வந்து எதாவது பண்ணுறேன். இது மகாலட்சுமி. மகாலட்சுமி பாருங்கள் எத்தனை கையோட கொண்டிருக்கா. மூணு 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 6 கிட்டத்தட்ட 18 கையோடு இருக்கா. நிறைய படங்கள், அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் போட்டிருக்கு இந்த புக்கில். இது வந்து இட்ஸ் அவைலபிள் ஒன்லி அட் கைலாஷ் ஆசிரமம். நம்ம வந்து அவர்கிட்ட பேசி கூட வரவழைக்கலாம் அந்த புக்கை. திரிபுரா ரகசியம், இந்த மகாத்மிய காண்டம். அது வேதாந்த சித்தாந்த சில காண்டங்கள் இருக்குது. இது மகா சரஸ்வதி. இவளுக்கு வந்து 8 கையாக காமிச்சிருக்கா. வெண்பட்டை கட்டிட்டு உட்காந்துருக்கா. ஸோ மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி. காளி லட்சுமி சரஸ்வதி தான். துர்காலட்சுமி சரஸ்வதி நம்ம சொல்கிறத தவிர இந்த மெயின் தேவதை வந்து காளி தான். இந்த இதில் கூட அதனால தான் தசமகாவித்யாவில் துர்கா பற்றி வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். தசமகாவித்யாவில் காளி, தாரா, உனே ஆர்டரை மாற்றி சொல்கிறேன். ஞாபகத்துக்காக சொல்கிறேன். இது பாலா திருப்ப சுந்தரி போட்டிருக்கேன். வாராகி மாதங்கி போட்டிருக்கா இந்த படம் இந்த புக்கில். பஞ்ச பிரேத வஞ்சா தசாயினி. அது அட்டப்படம். ஸோ இந்த கிரமத்தை நான் எதுவும் சொல்கிறேன்னா, தயவுசெய்து விடாமல் பண்ணுங்க. அதாவது இது மாதங்கி இருக்கிறது. வாராகி கொடுத்துருக்கேன். எட்டுக்கை. அது மாதங்கி 8 கை, வாராகி 8 கை. ரொம்ப அதி அற்புதமான ஓவியங்கள். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா அவள். அதாவது இந்த ஒரு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த தியான ஸ்லோகம், அந்த ரூபங்கள்லாம் சொல்கிறது. தியான ஸ்லோகம் பெங்களூரில் அந்த ராஜராஜேஸ்வரி நகர்னே இருக்குது. அங்கே இருக்கிற அம்பாள், மூலஸ்தான அம்பாள். அது தங்க கவசம் யாத்திருக்கு பாருங்கள். திருச்சி சுவாமிகளால் ஏற்படுத்தப்பட்ட இது. இதை சொல்லி இந்த திரிபுரா ரகசியம் புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து அகெயின் ஜஸ்ட் ரீகேப் தான் சொல்கிறேன் நான். இந்த உக்கரச்சண்டாக்கிரமம் மாலையை நவமியில் ஆரம்பித்து இந்த தசமியில் முடிக்கிறது. 15 நாள். அது பத்ரகாளி கிரமம் இந்த ஆஸ்வீன மாதம் ஆரம்பித்து ஆஸ்வீன பாத்தியாமின்னு சொல்கிறா. அது வந்து 9 நாள், 10 நாள். காத்தியாயனி கிரமத்தை வந்து சப்தமி, அஷ்டமி, நவமி. இது 3 நாள். இந்த மாதிரி 3 விதமான கிரமங்கள் நவராத்திரி பூஜையில் உண்டு. யார் யாருக்கு இது வசதிப்படுறதோ பண்ணிக்கலாம். பட் ரொம்ப உத்தமமானது 15 நாள் பண்ணுறது சொல்லியிருக்கு. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.